ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமூஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு நெய்வேத்தியம் தான், திருப்பாகம். திருப்பாகத்துக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். மெசரிங் கப்புக்கு அரை கப்பு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அரை கப்பு கடலை மாவு, 2.5 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். அந்த அரை கப்பு நெய் எடுத்திருக்கேன். அதே அரை கப்பு பால் எடுத்திருக்கேன். சின்ன மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். இதில் இந்த முந்திரி பருப்பை போட்டு கொஞ்சம் நல்லா திரிச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப திரிச்சிங்கன்னா எண்ணெய் கசிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் ட்ரிப் பண்ணி அப்படியே திரிச்சு எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம திரிச்சு எடுத்துக்கணும். இருக்கட்டும். அடுப்பில் ஒரு பேன் போட்டிருக்கேன். இந்த கடலை மாவை லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அது சூடு பட்டு கொஞ்சம் மாறினா போதும். கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம். வாசனை வர்ற வரைக்கும் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா அடுப்பில் சிம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் இந்த பாலை ஊற்றிடலாம். நல்லா சிம்லேயே வச்சுட்டு இதை கரைச்சி எடுத்துருங்க. நீங்கள் கரைச்சிட்டு கூட அடுப்பில் வச்சு கிண்டலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டாச்சு பாருங்கள். இதுவும் திக்காயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் சுகரை சேர்த்துடலாம். சுகர் 2.5 கப் எடுத்திருக்கேன். அதாவது அந்த அரை இதுக்கு 2.5. மெசரிங் கப்புக்கு அரை கப் எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு 2.5 கப்பு சுகர் எடுத்துருக்கேன். நல்லா போட்ட உடனே மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகி திரும்பவும் கட்டியாக ஆரம்பிச்சிடும். நல்லா மெல்ட் ஆகி கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிக்குது. நம்ம இந்த ஸ்டேஜில் திரிச்சு வச்சிருக்கிற அந்த முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா, அந்த கலவையை சேர்த்துடலாம். இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் நெய் சேர்த்துடலாம். நெய் ஃபுல்லாக அப்படியே அப்சர்வ் ஆயிரும். ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வெள்ளை கலரில் இந்த சைடில் எல்லாம் பூத்துருக்கு பார்த்தீங்களா? இப்படி இருந்தால் தான் இதுதான் பதம். நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். இறக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் ஆற விட்டால் தான் நல்ல ஸ்ட்ரெச்சர் கிடைக்கும். இறக்கிட்டு காட்டுறேன். நம்மளுடைய திருப்பாகம் பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நெய்வேத்தியத்துக்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வைகாசி விசாகத்துக்கு நம்ம வீட்டில் இருந்தால் நெய்வேத்தியம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பை, தேங்க்யூ. பாதி வந்துச்சு பாருங்கள். இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு வெயிட்டில் காய வச்சிடலாம்.